மக்களே என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியலா மக்களே? சொல்லுங்க பார்ப்போம். கோழியோட கல்லீரல். நாங்கள் இதை வந்து மாங்கான்னு சொல்லுவோம். பார்த்தியலா? இந்த மாங்காய் வந்து ஒரு கோழிக்கு ஒன்று தான் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தியலா மக்களே? என்கிட்ட நிறைய இருக்குது பார்த்தியலா? இந்த கோழியெல்லாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம்லாம் இந்த பைக்குள்ளே தான் போய் கிடக்கும். இறப்பை, மாங்காய், கல்லீரல்னு இதுக்கு நிறைய பேர் உண்டு. நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதை வந்து நம்ம இப்போ எப்படி கழுவலாம் தான் மக்களே பார்க்க போகிறோம். அதில் வந்து கழுவாமல் தந்துருக்காவ இறைச்சி கடையில். ஏன்னா இன்றைக்கி வந்து பிஸியாக இருப்பாங்க பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ்னால் நிறைய கோழியை வெட்டிகிட்டே இருக்கணும். அதனால் இந்த கல்லீரலை நம்ம தான் இன்றைக்கி வெட்ட போகிறோம். இப்படி ஒரு கல்லீரல் எடுத்து கத்தி வச்சு இருத்தி 2ஆக வெட்டிடுங்க. வெட்டிட்டு கோழி சாட்டை இது எல்லாம் இப்படி வருது பார்த்தீங்களா? இது அப்படி இந்த இவ்வளோ ஒரு தொலி போல் இருக்கும் பார்த்தீங்களா மக்களே? இந்த தொலியை எப்படி எடுக்கணும், புரிஞ்சா? அந்த இறைச்சியில் படாமல் அவங்க நைஸாக கழுவிடுவ. நம்ம இதை வந்து இன்றைக்கி மாங்குன்னு கழுவ போகிறோம். இப்படி போட்டு நீட்டாக இது பண்ணணும், சரியா? அவ்வளோதான். இனி வந்து இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா போட்டு கழுவணும். கழுவி காட்டுவோம். இந்த மஞ்சள் கலர் எதுவும் இருக்கக்கூடாது. எப்படி கழுவுனா சூப்பராக கல்லீரல் கழுவிட்டோம் பார்த்தீங்களா?